இப்போது இலங்கையில் உள்ள அனைத்து மகளிர் தொடர்பாக பெண்கள் தொடர்பாக தீர்மானங்களை எடுப்பதற்கும் அதற்கான சுயாதீன ஆணைக்குழு ஒன்று மகளிர் ஆணைக்குழு ஒன்றை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். 8,000க்கு கிட்டத்தட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வவுனியாவில் மாத்திரம் இருக்கின்றார்கள். 45,000 பெண் தலைமைத்துவ குடும்பங்களை நாங்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நாங்கள் இனம் கண்டிருக்கின்றோம். அவர்களை வலுப்படுத்த வேண்டும் என்றதை குறைந்த வருமான மட்டத்தில் இருக்கின்ற குடும்பங்களுக்கு பாதுகாப்பான இல்லங்களை வழங்குதல், வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல், டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியான நிவாரணை வழங்குதல் போன்ற விடயங்களில் துரிதமாக செயற்பட்டு வருகின்ற அரசாங்கம் எங்கள் அமைச்சின் ஊடாகவும் அந்த நன்னடத்தை நிலையங்களில் இருந்து வெளியேறி செல்கின்ற 18 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு, அதாவது 18 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு இருப்பிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஒருவருக்கு 2 மில்லியன் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் வழங்கி வீடமைப்பு திட்டங்கள் ஆரம்பித்து இருக்கின்றோம்.